மலேசிய நாட்டினரின் வெளிநாட்டு வாழ்க்கை துணைவர்கள் நிரந்தர வசிப்பிட அந்தஸ்தான பிஆருக்கு விண்ணப்பிப்பதற்கு குறைந்தபட்சம் திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 5 ஆண்டுகளாக இருந்த நிலையில் தற்போது 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. மலேசியர்களை திருமணம் செய்துள்ள வெளிநாட்டு வாழ்க்கை துணைவர்கள் பிஆருக்கு விண்ணப்பிக்க தகுதி பெறுவதற்கு முன்பு குறைந்தபட்சம் 1 வருடமாவது நீண்ட கால சமூக வருகை அனுமதி உரிமமான எல்டிஎஸ்விபியை வைத்திருக்க வேண்டும் என்றும் அது மேலும் கூறியது. அதோடு பிஆர் விண்ணப்பங்களுக்கான புள்ளிகள் அடிப்படையிலான மதிப்பீட்டு முறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், புதிய பிஆர் விண்ணப்பங்களை செயல்படுத்த 6 மாதங்கள் ஆகும் என்றும் உள்துறை அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த முயற்சிகள் வரும் செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் தொடங்கும் என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மலேசிய கடல்சார் அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்தோனேசியரை திருப்பி அனுப்பும் பணியை கோலாலம்பூரில் உள்ள இந்தோனேசிய தூதரகம் மேற்பார்வையிட்டு வருகிறது. ஸ்லாங்கூரில் உள்ள தஞ்சோங் ரூகு கடற்கரையில் அதிகாலை 3 மணி அளவில் மலேசிய கடல்சார் அமலாக்க முகமையான MMEA சம்பந்தப்பட்ட இச்சம்பவத்தில் மேலும் 4 இந்தோனேசியர்களும் காயமடைந்ததாக பெர்னாமா தெரிவித்திருந்தது. பி என்ற எழுத்தால் அடையாளம் காணப்பட்ட இந்தோனேசிய நாட்டவரின் உடல் விமான வசதியை பொறுத்து கோலாலம்பூரில் இருந்து பெக்கான் பாருவுக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செர்டாங் மற்றும் கில்லானில் உள்ள மருத்துவமனைகளில் மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் காயமடைந்த 4 இந்தோனேசியர்களை பார்வையிட தூதரகத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட MMEA பணியாளர்கள் தொடர்பான விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சரவாக்கில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து சீன புத்தாண்டின் உற்சாகம் சோகத்தில் மூழ்கியது. நேற்று அதிகாலை மீரியின் கம்போங் லேரிங் புக்கிட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 5 பேரும் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். அதே நேரத்தில் வலது கால் முறிந்த 17 வயதான நூர் இசாலினா சியாரா மற்றும் 71 வயதான அராபி சம்சுதீன் ஆகிய இருவரும் உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சராவா அரசாங்கம் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில், குறிப்பாக மலைப்பாங்கான மற்றும் உயரமான இடங்களில் தொடர் கனமழையால் பாதிக்கப்படும் பகுதிகளில் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. அபாயம் உள்ள பகுதிகளை, குறிப்பாக மீரியில் மலைச்சரிவுகள் உள்ள பகுதிகளை கண்காணிக்க சராவா மாநில பேரிடர் மேலாண்மை குழுவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக சராவா பிரீமியர் அபாங் ஜொகாரி ஒபாங் தெரிவித்துள்ளார். முன்னதாக மீரி நிலச்சரிவில் சிக்கிய பாதிக்கப்பட்டவரின் உடல் மீட்கப்பட்டதாக போர்னியோ போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. இறந்த மற்ற 4 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சராவா மற்றும் சபாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தற்காலிக நிவாரண மையங்களுக்கு மாற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4000ஆக உயர்ந்துள்ளது. சரவாக்கில் மாநிலம் முழுவதும் உள்ள 36 வெள்ள நிவாரண மையங்களில் 862 குடும்பங்களைச் சேர்ந்த 2981 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சபாவில் வெள்ளத்தால் வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை 291 குடும்பங்களைச் சேர்ந்த 1019 பேராக உயர்ந்துள்ளது. சீன புத்தாண்டை முன்னிட்டு நாட்டின் புகழ்பெற்ற பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரங்களை ஒளி வடிவ பிரம்மாண்ட டிராகன் சுற்றி வருவது போன்ற காட்சி பிரமிப்பை ஏற்படுத்தியது. ட்ரோன் ஒளிக்காட்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட திகைப்பூட்டும் இந்த சிவப்பு நிற டிராகன் நகர மையத்தில் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கோபுரங்கள் வழியாக சுற்றியபடி பார்வையாளர்களை மயக்கியது. மலேசியாவில் இதுவரை நடத்தப்பட்ட மிகப்பெரிய ட்ரோன் நிகழ்ச்சி இதுவாகும். இதில் 1200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இடம்பெற்றன. சனிக்கிழமை நடைபெற்ற இந்த நிகழ்வு மலேசியா சீனா ராஜதந்திர உறவுகளின் 50 ஆண்டுகளை கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.